அதே மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னாலும் he will give us time to come out. ஒரு ஆஸ்பெக்ட்டுமே பார்த்து சொல்லுவாங்க. சத்குரு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அன்பா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சிலர் இதுக்கு மேல வெட்ட முடியாது அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அவங்க இக்னோர் பண்றதே நீங்க வெடிச்சு போயிடணும் அந்த மாதிரி. ஆனா ஒண்ணு என்னன்னா, எனக்கு சத்குரு ஒருவேளை ஏதாவது சொல்லி இருந்தாங்கன்னா நான் வெளியில வந்திருப்பேன். பட் எனக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் வந்திருக்குமான்னு தெரியல. சத்குரு என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ரொம்ப அப்படி மரியாதை கொடுத்து பேசினாங்கன்னா, ஐயோ ஏதோ சரியில்லை சொல்லுங்கம்மா அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா, ஐயோ என்னது எங்கேயோ சரியில்லை, நம்ம பாத்துக்கணும், அதுதான் அப்படிதான் பார்க்கும். எந்த இடத்துலயுமே நம்மள நேரடியா எப்பவுமே புகழ மாட்டாங்க. எது வரைக்கும்னா, அந்த புகழ்ச்சி நமக்கு இல்ல, இது அவர் சூழ்நிலைக்கு ஏதோ தேவை இருக்குது பண்றாரு, எனக்கு உள்ள ஏறாது நிக்கிற வரைக்குமே என்ன சொன்னா ஏறிடும் எங்களுக்கு, அவ்வளவுதான். சத்குருவே சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல மெனி வேஸ் நீங்க சத்குரு ரொம்ப ஹையஸ்டா நீங்க பார்த்ததுனால இட் வாஸ் வெரி கேர்ஃபுல் இன் ஹிஸ் வேர்ட்ஸ் நினைக்கிறேன். இங்க அவர் ஒண்ணு சொல்லிட்டாரு அப்படின்னா அவரே சொல்லிட்டாருல்ல அப்படின்னா அவரு தானே, அவருக்காக தானே எல்லாமே. இப்போ நீங்க தியானலிங்க பாத்துக்கலாம், தேவி பார்க்கலாம், ஆதியோகி பார்க்கலாம். எங்களுக்கு சத்குரு மட்டும்தான். எஸ்பெஷலி நாங்க பிகினிங்ல வந்தப்போ எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. உள்ள வந்தப்போ சத்குரு அந்த ஒரு மனிதருக்காக மட்டும்தான்.